தவமே ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம். தொப்புள் கொடி முதல் சகசரம் வரை செல்லும் நாடிக்கு பெயர் குருதரித்த நாடி, குரு நாடி, நடுநாடி, சூட்சும நாடி, சுழுமுனை நாடி என்று இதற்கு மேலும் பல பெயர்களை கொண்டு அழைக்கிறார்கள். சுழுமுனை நாடியே முருகனின் வேல் வடிவமே. அந்த வெற்றிவேல், வீரவேல், சக்திவேல், ஞானவேல் இந்த நாடியின் வடிவமாக இருக்கிறது. தொப்புள் முதல் தலை உச்சிக்குழி வரை உள்ளது இந்த நாடி. இந்த நாடி தான் நமது முதல் பிறப்பு, முதல் விந்தணு. இந்த முதல் நாடியை யார் இயக்க வைக்கிறாரோ அவரே மரணமில்லா பெருவாழ்வு அடைய தகுதியானவர். இதுதான் பிரம்ம நாடி. பிரம்மத்தோடு இணையும் ஆண்டனா. பிரம்ம சக்திகளை ஈர்த்து கொடுக்கும். பூமியின் தொடர்பை அறுத்துவிடும். பிறவி நிலை அடையலாம். ஒளி தேகத்தை அடையலாம். வீணாக கேள்வி கேட்டு பதில் கூறிக்கொண்டு காலத்தை கடத்தாமல் மௌனமாக இருந்து சாதிக்க பழகுங்கள். தேக சிந்தனையில் இருந்து தேகம் கேட்டதெல்லாம் கொடுத்து கொண்டு உள்ளீர்கள். இந்த தேகம் யாருடையது? அது நீயா என்று சிந்தித்துப்பார். இந்த தேகம் உணவு, பட்டம், பதவி என்று எல்லாம் ஏற்படுத்தி கொண்டு உன் உயிரை வளர்க்காமல் வீணே மடிந்து போகிறாய். வீடு, மனைவி, மக்கள் இம்மூன்றும் உன்னை உதறினால் வான்வழி பயணத்துக்கு ஆயத்தமாகுங்கள். மின்சாரம் கண்ணுக்கு தெரியாது. அதை ஒரு பல்பில் செலுத்தினால் அது ஒளி கொடுப்பது போல் பிரம்மம் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் நீ அதில் புகுந்து கொண்டால் ஒளியை காண்பாய். பிரம்மத்தின் வெளிப்பாடு ஒளி. பல்பு பீசாவதற்குள் மின்சாரத்தில் ஒளி காண்பது போல் உன் தேகம் அழிவதற்குள் பிரம்மம் எனும் மின்சாரத்தில் புகுந்து ஒளியை பெற்று ஒளி தேகம் அடைந்து பிறவா நிலவை பெறுவாய். வானில் ஈரக்காற்றில் உராய்வதால் மின்னல் ஏற்படுவது போல வாசிக்காற்றின் உதவியுடன் சுழுமுனை நாடில் உள்ள தனஞ்சயன் வாயுடன் உரசும்போது சிரசில் ஒளி வெள்ளம் ஏற்படும். அமிர்த தாரை வரும். இதையெல்லாம் பெற நீ சாதனை புரிய வேண்டும். சாம்பார் எப்படி செய்வதென்று படித்தால் சாம்பார் வந்துவிடாது. அதை செயல்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் சாம்பாரை ருசி பார்க்க இயலும். நட்ட கல்லை தெய்வமென்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணமணந்து சொல்லு மந்திரமேதடா. நட்ட கல்லும் பேசுமா? நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமா? சிவவாக்கியார் சொல்கிறார். சட்டி கரிச்சுவம் அறியாது. அதுபோல தேகம் பிரம்மத்தை அறிய முடியாது. சூட்சிய தேகமே பிரம்மத்தை அறிய வழி செய்யும். சட்டியில் எதை சமைத்தாயோ அதன் வாசம் சட்டியில் வர்றது போல நீ எப்படி பிரம்மத்தில் வாசம் செய்கிறாய் என்று உன் உடல் வாசனையால் உணர்த்தும். இந்த உருதரித்த நாடி என்றால் நமது கரு முதல் தரித்த நாடி. இது முதலில் தந்தை 2 மாதம் சுமந்து தாயின் கர்ப்பத்தில் புகுந்து இந்த முதல் நாடி, முதல் அணுதான் நமக்கு சூட்சும நாடி, சுழுமுனை நாடி. இந்த சுழுமுனை நாடியில் நாம் சுழுமுனை நாடில் தான் ஒடுங்கி இருக்கிற வாயு என்று சித்தர் கூறுகிறார். இதை கருத்தினால் கபாலமேற்ற வல்லீரேல் என்று கூறுகிறார். சிந்தனை செய்து கபாலம் ஏற்ற செய்கிறார். கபாலத்தில் எப்படி ஏற்றுவது? இந்த உருதரித்த நாடியில் தான் தனஞ்சயன் வாயு இருக்கிறார். அவர்தான் உங்கள் முன்வினை பின்வினை என்ற எல்லா பதிவுகளையும் காற்றாக அதில் பதிவு செய்து வைத்திருக்கிறார். இதை வாசியோகத்தில் அமைந்து இந்த வாயுவை மேலே ஏற்றி ஒளியாக பரவி செய்தால் நீ மரணமில்லா பெருவாழ்வை அடையலாம். எப்படி பல்பை வைத்து மின்சாரத்தை பிடிக்கிறோமோ அதுபோல ஒளியை பிடித்து கொண்டு பிரம்மத்தை அடையலாம். பிரம்மத்தின் பிரபாகம்தான் ஒளி. அதனால தான் வள்ளல் பெருமான் அதை ஜோதி என்று குறிப்பிட்டு இறைவனை ஜோதியை பிடித்து கொண்டு சென்று விடலாம் என்று கூறுகிறார். ஜோதி என்றால் நாம் வைக்கும் விளக்கு ஜோதி அல்ல. அது பஞ்சபோதத்தில் நெருப்பு தத்துவம். அது நெருப்பு. ஜோதி என்றால் ஒளி, பிரம்மத்தின் ஒளி. அது உஷ்ணமில்லாத ஒளி, தூய வெண்ணிற ஒளி, ஞான ஒளி, உள்ளொளி, பால் போல் மின்னும் பிரகாசம், அருள் ஒளி. இந்த ஒளியை அடைய வாருங்கள். இந்த ஒளியே உங்கள் உயிர் ஒளி, மரணமில்லா பெருவாழ்வு தரும் ஒளி பிரகாசம். இயேசுநாதர் கூறிய பரமபிதா மற்றும் ஆதி மூலம் தந்தை இவையெல்லாம் இந்த உருதரித்த நாடியாக சுழுமுனை நாடியே ஆகும். இந்த தந்தையை தாயிடம் சேர்த்தால் நீ ஒளியாக பெறப்படுப்பாய். சிவன் முருகனை பெற்றது இப்படித்தான். வாழ்க வளமுடன். சிவோ.